புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மறக்காம லைக் பண்ண சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான விடை இருக்குது, மறக்காம பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் ராஜகிளி பேசுறேன். நிறைய பேர் கேட்டாங்க இந்த கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கு, எங்களுக்கு புரியவே இல்லைன்னு. ஆரம்பத்துல எப்படியோ இருந்தது, ஆனா இப்ப வேற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு. நான் ஆரம்பத்திலே சொல்லிப்பேன் இந்த கதை கொஞ்சம் வினோதமான கதைன்னு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா இனி தெளிவா உங்களுக்கு புரியும். சரி, புரியாதவங்களுக்காக நான் ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்டு கதைக்குள்ள போகலான்னு இருக்கேன். செல்வ செழிப்புல வளர்ந்தாலும் நல்ல குணங்களோடும் நற்பண்புகளோடும் வளர்க்கப்பட்ட ஒரு இளைஞன் சொந்தக்காரங்களாலே ஏமாறப்பட்டு தான் யார உசுரா நினைச்சானோ அதே பெண்ணால அவமானப்படுத்தப்பட்டு அவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு இன்னொருத்தனுக்கு மனைவி ஆகிறத கண்ணால பார்த்து வாழ்க்கையே வெறுத்து வாழ பிடிக்காம வாழ்க்கைய முடிச்சு கொள்ள போறான் அந்த இளைஞன். ஆனா இந்த பூமிக்கு ஒவ்வொரு மனுஷன் வந்ததுக்கான காரணம் இருக்கும். அது நிறைவேறாம நாம என்னதான் நினைச்சாலும் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. அப்படிதான் அந்த இளைஞனுக்கும் அவன் இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு சாதிக்க வேண்டியது இருக்கு. அதனால அவன் உயிர் பிழைக்கிறான். தினம் தினம் தான் ஏமாறப்பட்டதையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் நினைச்சு நினைச்சு அவனோட நல்ல குணங்கள் மாறுது. தான் விரும்பின பொண்ணே தன்னை பார்த்து ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டதை நினைச்சு நினைச்சு அவனுக்குள்ள கோபம் வெறியும் தலைக்கேறுது. இப்படி கோபம் ஏறி ஏறி அவன் தன்னையே மறந்து ஒரு முரடனா மாறுறான். தன்னால தன் தாய் அவமானப்பட்டதை நினைச்சு எப்படியாவது சாதிக்கணும்னு நினைச்சு தான் விட்ட படிப்பை தொடர்றதுக்காக வெளிநாட்டுக்கு போறான். படிச்சு முடிச்சு மிகப்பெரிய தொழிலதிபரா திரும்ப வாரான். ஆனா அவன் பழைய மனுஷனா இல்ல, புதிய மனுஷனா. அவன் கிட்ட இந்த நல்ல பண்புகள் குணங்கள்லாம் மாறி முரடனா மாறி திரும்ப வந்திருக்கான். எந்த மனுஷனையும் அவன் நம்புறதே இல்ல. பொதுவா அவனுக்கு மனுஷங்களே பிடிக்காம போகுது. எந்த மனுஷன் மேலே அவன் இறக்கப்படுறதே இல்ல, எந்த மனுஷன் மீது அவன் அன்பு வைக்கிறதே இல்ல. மனுஷங்களை அவன் வெறுத்தான். மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனா ஈவரக்கங்கிறது அவன்கிட்ட இல்லாமலே போச்சுது. 12 மாசத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்ல. இது வரைக்கும் அவனை ஏளனமா பேசினவங்க இப்ப அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவன் ஆம்பளே இல்லன்னு சொன்ன பொண்ணு இவனுடைய காட்சிட்டுக்காக காத்து நின்னா. ஆளு தோரணியும் அழகும் கம்பீரமும் இவனை ஒரு ஆணழகனா காமிச்சது. இவனையா தூக்கி எறிஞ்சான்னு நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு மனவேதனையை கொடுத்தது அவனை காதலிச்சவளுக்கு. கம்பீரமான தோற்றம், வசீகரமான முகம், ஆழமயக்கும் குரலு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா செல்வா. ஈவரக்கங்கிறது அவன்கிட்ட இல்லவே இல்ல. உன்னை சாதிக்கணும்னு நினைச்சா அதை சாதிச்சு காட்டுவான். அவனுக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சா அடுத்த நொடி அவன் கையில இருக்கும். இப்படி பல கம்பெனிகளை உருவாக்குனா நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆனா. ஏன் இப்போ தமிழ்நாட்டின் நம்பர் 1 பணக்காரனா வந்து நிக்கிறான். எல்லாம் இருந்தோம் அவனுக்குள்ள ஒரு வெறுமை. எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தின, ஆனா எனக்குன்னு வாழ யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு தாக்கம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அப்பதான் குணத்துல கோடீஸ்வரி, அழகுல தேவதை, மென்மையான குரலு, எதிரியும் நேசிக்கிற குணம், துரோகிய கூட இனம் காண தெரியாத ஒரு வெகுளித்தனம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள அப்பேற்பட்ட பொண்ணை சந்திக்கிறான் இந்த செல்வா. சந்திச்ச முதல் நாளே என்னமோ தெரியல, இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வருது. அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அந்த கல் நெஞ்சுக்குள்ள இந்த பொண்ணு மீது அவனுக்கு ஒரு காதல் வருது. மனுஷனையே நம்பாதவன் முதல் முறையா இந்த பெண்ணை நம்புறான். அவ மீது தீராத காதல் கொள்றான். ஒரு கோடீஸ்வரனா இல்ல, ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியா அவ மனசுல இடம் பிடிக்கிறான். அவன் அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம். தன்னை நேசிக்கிறவ தன்னை நேசிக்கிறாளா இல்ல தான் கிட்ட இருக்க பணத்தை நேசிக்கிறாளான்னு செக் பண்ணதுக்காக அவன் பண்ணினது. ஆனா அதுதான் அவன் வாழ்க்கையில வேற மாதிரி கொண்டு போகுது. அந்த பொண்ணுக்கும் நாளடைவுல இவனுடைய குணம், இவனுடைய பாசம் எல்லாம் பிடிச்சு போகுது. அந்த பொண்ணு இவனை உசுறு குசுரா விரும்புறா. ஆனா அவன் ஒரு மூட்டத்துக்குற தொழிலாளியா தான் இந்த பொண்ணுக்கு தெரியுமே தவிர மிகப்பெரிய தொழிலதிபர்னு தெரியாது. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல குணம், எதையும் மன்னிக்கிற குணம். இது செல்வாக்கு நல்லாவே தெரியும். எப்படினாலும் தன்னை மன்னிப்பாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இது வரைக்கும் இந்த கதையை நீங்க பாத்திருப்பீங்க, அப்படிதானே? ஆனா ஆரம்ப எபிசோட்ல அவன் முரணாவே காட்டியிருப்போம், அந்த பொண்ணை அப்படியே காட்டியிருப்போம். அவங்களுக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை ஒண்ணு சேர்றாங்க, அவங்களுக்குள்ள வாரிசு உருவாகுது. அதுக்கப்புறம் 5 வருஷம் அழகி இறந்துட்டுதான் நினைச்சு செல்வா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அழகிய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இதுதான் இது வரைக்கும் நீங்க பார்த்த எபிசோடு. என் கதை இது வெறும் ஆரம்பம் தான். எனக்கு சில கதைகளை கொஞ்சம் நுணுக்கமா கொண்டு போறதா பிடிக்கும். நான் எப்பவுமே கதைகளுக்கு முத விளக்கம் கொடுக்கறதே இல்ல. இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கிட்டேன்னா 3 மணி நேரத்துல ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிடும். அதனால அவங்க யாரும் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. இது நீண்ட நெடுத்தொடர்ங்கிறதுனால கொஞ்சம் காத்திருந்துதான் சில எபிசோடுகளுக்கு நீங்க விடையை கண்டுபிடிக்க முடியும். அதான் சினிமாக்கும் தொடர் கதைக்கும் உள்ள வித்தியாசம். என் கதைப்படி இன்னும் கதை ஆரம்பிக்கவே இல்ல. இவங்க எப்படி காதல் பண்ணினாங்க, எப்படி சந்திச்சாங்கன்னு இந்த எபிசோடே நான் அதினால் கொண்டு போக விரும்பல. உண்மையான கதைகளத்துக்கு இனிதான் நான் போக போறேன். புரியலையா? இனிதான் கதையே ஆரம்பம். சரி, நான் சொல்ல வேண்டிய ரகசியத்தை சொல்லிடுறேன். செல்வா அழகி இந்த கதைக்கு முன்னோடியா இருக்கிறவங்க. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த செல்வா. காதலிச்சவன உசுறு குசுரா நேசிக்கும் அவனுடைய மனைவிக்காக அடாவடித்தனம், பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவிக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிக்கிறான் இந்த செல்வா. மனைவி சந்தோஷம் தான் தான் சந்தோஷமா நினைக்கிறான் இந்த செல்வா. இந்த செல்வாவோட அதிகபட்ச ஆசையே
தன் மனைவி கூட இருக்கணுங்கிறதுதான். அதனால அவனுக்கு பிடிச்ச பிசினஸ கூட விட்டு கொடுக்கறான். காதலிச்ச மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். இது அழகி தொடரின் முதல் பாகம். சிங்கம் மாதிரி 2 ஆண் குழந்தை, தேவதா மாதிரி ஒரு பெண் குழந்தை. ரோஹித்தையே மிரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்றா கோமதி. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும். இதுவரைக்கும் யாரையுமே நம்பாம இருந்த செல்வா வாழ்க்கையில முறையா நவீன நம்புறான். நவீனும் செல்வாக்கு உண்மையா இருக்கான். அவனும் அவன் மனைவி தான் இந்த பிசினஸ் பூரா பாத்துக்கிட்டாங்க. செல்வாக்கு 100% உண்மை உள்ளவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறக்குது. இப்படி செல்வா இவங்க எல்லாரும் கூடயும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கான். வாழ்க்கையில யாரையுமே நம்ப கூடாதுன்னு இருந்த செல்வாக்கு இவங்க எல்லாம் நம்பிக்கைய பாத்திரமா இருந்தாங்க. உண்மையா இருந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இல்ல, இனியும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தது செல்வாதான். வேலைக்காரங்களா வந்தவங்க கூட வேலைக்காரங்களா இவன் பார்க்கல. எப்போ தான் நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமானாங்களோ அப்பவே அவங்கள தான் சொந்தமா நினைக்க ஆரம்பிச்சான். நவீனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தான் சொத்துல பாதியை கொடுக்க ஆரம்பிச்சான். ரோஹித்த தான் பிள்ளைங்களுக்கு மாமாவே ஆக்கிட்டான். பிள்ளைங்களும் ரோஹித்த மாமா மாமான்னு வாய் நிறைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருங்க இனிதான் கதையே ஆரம்பிக்க போகுது. இப்போ பிள்ளைங்க நல்லா வளர்றாங்க. இப்போ எல்லா பிள்ளைங்களும் காலேஜுக்கு போற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. இனி இந்த குடும்பத்துல நடக்க போற சுவாரஸ்யங்களை தான் நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க. இதுதான் அழகியோட முதல் பாகம். நான் இப்போ சொல்றேன், என் கதை எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எதுக்காக செல்வா அழகி காதல இத்தனை எபிசோடு கொண்டு போனேன்னா, அவங்க எந்த அளவுக்கு காதலிச்சாங்க, எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்தாங்க அப்படிங்கறது கதையை பார்த்தா உங்களுக்கு புரியணும். அவங்க பிறக்க போற குழந்தைங்களுக்கு புரியணும். அதை பார்த்து வளர குழந்தைங்க தான் தாயும் தகப்பனும் எவ்வளவு அனுநியமா பாசமா இருக்காங்க உணர்ந்ததுக்காக தான் இத்தனை எபிசோட நான் கொண்டு போனது. இந்த அன்பையும் பாசத்தையும் பார்த்து வளர குழந்தைங்க எப்படி வளர்ந்து வருவாங்கங்கறதான் கதையே. இப்ப சொல்லுங்க, செல்வ பிள்ளைங்க எப்படி வளர்ந்து வருவாங்க? அவன் முரடனா, ஆனா இனி அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா அவன் முரடனே? இந்த கதையோட ஹீரோ நம்ம செல்வாவோட மூத்த பையன் ராஜா தான். அவன் அப்பனே மாதிரி வளர்தானா, இல்ல தாயே மாதிரி வளர்தானா, இல்ல அப்பா பார்த்து வளர்ந்தனால இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு வளரானா? அவனுக்குள்ள காதலு பாசம் இதெல்லாம் எப்படி இருக்கு? கூட பிறந்தவங்க மேல அவன் எப்படி இருக்கான்? அவங்க அப்பா தான் கூட வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இவன் எவ்வளவு ரிலேட்டிவா இருக்கான், எவ்வளவு அனுநியமா இருக்காங்க தான் கதையே. ராஜா காதலிச்சு கல்யாணம் பண்றானா, இல்ல அம்மா அப்பா பார்த்து வைக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணு வைராக்கியமா வாழ்றானா? அப்புறம் ராஜாக்கு 2வது பையன், அவன் அம்மாக்கு தப்பாம பிறந்த பையன். அவன் அம்மாவே மாதிரிதான் வெள்ளந்தியான பையன். பொண்ணு செல்வாவை அடிச்சுக்கவே வேண்டாம். செல்வாவை அப்படியே உரிச்சு வச்சு வந்திருப்பா. கோணத்திலும் சரி சேட்டையிலும் சரி வாயி துடுக்கானவ. அதனாலவே என்னவோ செல்வாக்கு அந்த புள்ள மேல கொள்ள பாசம். அப்புறம் நவீன் ஃபேமிலி பத்தி சொல்லணும். அவங்களுக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணும் ரொம்ப லட்சணமானவங்க. 2 பிள்ளைங்க. ரோஹித்துக்கு ஒரு ஆணு ஒரு பெண்ணு. 2 பிள்ளைங்களுமே அழகா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் படிப்புக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க, திரும்ப சந்திக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு காதலா மாறுதா இல்லையா, இவங்க எப்படி வளர்றாங்க என்பதுதான் கதை. இப்போ உங்களுக்கு இந்த கதையோட கருத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, அப்புறம் செல்வமும் அழகியும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அப்படிதானே? செல்வம் முறைப்படிதான் அழகிய பொண்ணு கேட்க போறான். ஆனா ஜாதி சம்பிரதாயம்னு அழகி வீட்டுல அழகிய கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட அழகியும் செல்வாவும் இதுக்கு மேல தனித்தனியா இருந்தாதான் பிரிப்பாங்கன்னு ஒரு சின்ன தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதான் உங்களுக்கே தெரிஞ்சுக்குமே, அந்த முடிவுதான் அழகிய 5 வருஷம் செல்வா விட்டு பிரிச்சு வச்சது. ஆனாலும் அவங்க உண்மையான காதலு மீண்டும் அவங்கள ஒண்ணு சேர்த்தது. அப்புறம் செல்வாக்காக இங்க ஒரு பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணோட அப்பா கூட ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பொண்ணு நல்லா இருக்குதோ இல்லையோ, செல்வா மாமனார்னு பேர் வாங்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கூடணும். இன்னைக்கு அந்த எபிசோட பாருங்க. நாளையில இருந்து புது எபிசோட ஆரம்பிக்கும். அதாவது செல்வா பிள்ளைங்க, நவீன் பிள்ளைங்க, ரோஹித் பிள்ளைங்க இவங்க எல்லாம் எப்படி ஒன்னா வளர்றாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கறத சுவாரஸ்யமா கொண்டு போறோம். இவங்களுக்குள்ள நட்பா இருக்காங்களா, இல்ல இவங்கள யார் யாருக்கு காதல் வருது, அவங்க காதல் கை கொடுதா, அதுக்கு செல்வா எதிர்ப்பு தெரிவிக்கிறானா, செல்வா இன்னும் எப்படி இருக்கா அப்படிங்கறதா பல ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க, மறக்காம பாருங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், இதே மாதிரி ஒரு கதையை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. வித்தியாசமான தொடர்கதை, கொஞ்சம் வினோதமான தொடர்கதை தான். இன்னும் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இனி கதை நல்லா உங்களுக்கு புரியும். ஆனா இப்படி ஒரு கதையை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. கொஞ்சம் வித்தியாசமான கதையை பார்க்க விரும்புறவங்க நிச்சயமா இதை பாருங்க. எல்லா உயிர்களும் ஏங்குறது அன்புக்கு தான். அந்த அன்பை மையமா வச்சுதான் இந்த கதையே. ஒரு ஆண் ஒரு பெண் மீது வச்சுற அன்புக்கு பேரு காதல். அதே ஒரு பெண்ணு தகப்பு மீதோ தாய் மீதோ வச்சா அதுக்கு பேரு பாசம். எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு அன்புதான். ஆனா ஒவ்வொருத்தங்க மேல வைக்கும் போது அதுக்கு பேர் தான் மாறுது. அதை மையமா வச்சுதான் இந்த தொடர்கதை. பல ட்விஸ்டுகளுடன், பல சுவாரஸ்யங்களுடன், பல திருப்பு முனைகளுடன் உங்கள் அழகி நாளை முதல். இன்னைக்கு எப்படி சந்திச்சாங்க, எப்படி செல்வாவை தொழிலதிபர் இவ கண்டுபிடிச்சா அப்படிங்கறதான். இன்னைக்கு இந்த எபிசோட பார்த்துட்டு நாளைல இருந்து மறக்காம புதிய எபிசோட பாத்துருங்க. உங்க ஆதரவு கிடைக்கும் நான் நம்புறேன். நிச்சயமா இந்த கதையை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா சொல்றேன், நீங்களே மத்தவங்க கிட்ட சொல்லுங்க இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு. நிச்சயமா ஒரு வித்தியாசமான கதையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கும் பாருங்க, நாளைல இருந்து
அழகியோட புதிய அத்தியாயத்தை மறக்காம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணிட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கதை எழுத முடியும். இல்லைன்னா கொஞ்சம் சோர்வாயிரும். அதுக்குதான் அழகா வேற வழி வருவோம்னு சொன்னேன். கொஞ்சமாவது கேட்கலா? இது என்னடி வழி? இல்ல கோமதி, நேத்து நான் இந்த வழியா தான் வந்து பாத்துக்க. ஈஸியா நம்ம கிளாஸுக்கு போறதுக்கு ஷார்ட் கட் பாத்துக்க. ஷார்ட் கட்? ஆமா, ரொம்ப ஷார்ட் கட். நேத்து நான் கிளாஸ் முடிஞ்சு வந்தேனா பஸ் போயிட்டா, சரி நடந்து போலான்னு வந்தேனா, சரி அங்கோட சுத்தி போறதுக்கு இங்கோடி போவேன்னு போய் பார்க்கலாமேன்னு வந்தா ரொம்ப ஷார்ட் கட். பாப்போ பக்கமா மட்டும் இல்லன்னு வச்சுக்க மொபைலே, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அடி அழகி, அங்க பாரு. என்ன லூசு, அங்க பாரு, நம்ம நாய் எங்க நிக்க பாரு. ஆமால, நம்ம நாய் எப்படி இங்க? அதான் பிள்ளை தெரியல. எப்படி பிள்ளை நம்ம நாய் இங்க? நம்ம நாய் யாரோ கலாண்டு வந்திருக்காங்க. அதானே பார்த்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல காணுமேனே. அன்னைக்கு கூட இதோட உசுரை நான் காப்பாத்தி விட்டேன் தெரியுமா? நம்ம நாய் எங்க நிக்க பாரு. டாமி டாமி. இப்ப டாமிக்கு நம்ம நல்ல ஞாபகம் இருக்கும் பாரு. அதெல்லாம் என் டாமிக்கு ஞாபகம் இருக்கும். டாமி அது உள்ள போதே. நம்ம நாயை யாரோ கட்டிட்டு வந்துட்டாங்க. இத காப்பாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு தான். சரி சரி, நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். தூக்கிட்டு போயிருவோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே கொண்டு விட்டுருவோம். யாரோ கடத்திட்டு வந்திருக்காங்க. ஆமாமா, இரு, நான் அப்படி கூட வரட்டதே, நீ இப்படி வரட்டே. அது உள்ள போயிட்டு அதுக்கு என்ன? நம்ம நாயை தானே அவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல போய் தூக்கிட்டு வந்துருவா. அதானே, வாட்டி வீட்டுல போய் தூக்கிட்டு வந்துருவா. அழகி அழகி, அழகிய பார்க்க போறேனே, அழகிய பார்க்க போறேன். ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தான் போகணும். அழகி வெயிட் பண்ணிடி, என் பொண்டாட்டி வந்துகிட்டே இருக்க. இன்னைக்கு சேலையை கட்டிட்டு வர சொன்னேன், வாராளான்னு பார்க்கணும். நான் இன்னைக்கு மைனர் மாதிரி வேஸ்ட் சட்டில தானே போவேன். ஷாம்படுறா சோப்படுறா போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போகணும். அழகி அழகி, குளிரதான் செய்யுது, அதெல்லாம் பார்க்க கூடாது. ஃப்ரெஷ்ஷா தான் போகணும். என்னடி இது வீடா? இது என்னடி? அதானே, என்னடி வீடு இப்படி இருக்குது? இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, அரண்மனை நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே மரத்து வச்சிருக்காங்க பாரு. இல்ல, ஒரு மாதிரி குளிர்ந்து கிடக்கு பாத்தியா? வெளியில எவ்வளவு வெக்க அடிச்சது. ஏசி போட்டிருக்காங்க டி, ஏசி. இப்படி வெளியிலயுமா? இது வெளியில இல்ல, இது கண்ணாடி. மேல பாரு, ஃபுல்லா கண்ணாடி. நமக்கு என்னமோ ஓப்பனா அந்த மாதிரி இருக்கு பாத்தியா? இல்ல கண்ணாடி. கொடுத்து வச்ச ஆட்கள் தான் மட்டி. ஊர்ல மட்டும் சொத்துல இங்கதான் இருக்கும் போலுக்கு. அதானே, ஆனாலும் இந்த வீட்டுல ஒருத்தங்க வாழ்றாங்களா, அவங்க நினைச்சு பாரு. செம லக்குல. ஆமால, தென்னமுடி குளிர்ந்து கிடக்கும்ல அவங்களுக்கு. ஆமாட்டி, யாருக்கு குடுப்பன இருக்குதா? டி, ஒருவேளை இந்த வீட்டுல ஒரு பையன் இருந்துன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கைய. லூசு மாதிரி பேசாத. இல்ல, அப்பப்ப நானும் வந்துக்கிடுவேன்ல, அதான் கேட்டேன். ஆனா உனக்குலாம் அந்த யோகம் இருக்கு தெரியுமா? எனக்குலாம் எந்த யோகமும் வேண்டாம். இல்லடி, உன் கலர் இருக்கு பாரு, உன் கலரு, அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு பாத்துக்க. முத நாயை பிடிப்போம் வா. அதான் மறந்துட்டோம் பாத்தியா? ஏடி, ஒரே சைடா போனா நாயை பிடிக்க முடியாது. நீ ஒரு சைடு போ, நான் ஒரு சைடு போறேன். சரி. என்ன குழந்தை கிடக்கு. டாமி டாமி டாமி, நீ எங்க இருக்க டாமி? இங்க வா டாமி. அக்கா, உன்னை காப்பாத்ததுக்கு வந்திருக்கேன் டாமி. எங்க போயிருக்கோம் டாமி? குளிரெல்லாம் பார்க்கவே கூடாது, குளிச்சிடணும். அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செல்வா, நீ தனியா அழகுதாண்டா. அழகிய பார்க்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு போய் பொண்ணு கேட்ட வேண்டியதான். முறைப்படி கேட்டு பார்க்கணும். தந்தா ஓகே, இல்லன்னா நம்ம ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் எப்படி பொண்ணு தராம போயிருவாங்கன்னு பாப்போம். யாருக்கிட்ட? செல்வா கிட்ட என்கிட்ட இருந்து அழகி பிரிச்சிட முடியும்? அவ என் உசரு, என் தேவதை. அழகி இவரோட கனவா இருக்குமோ? நான் அவளே நினைச்சிட்டு இருந்தனால அவ வந்து நிக்க மாதிரி இருக்குதோ? அம்மா, நீங்க எப்படி இங்க? கனவில்லை நிஜம்தா. ஏய், நீ எப்படி இங்க? நான் கேட்கணும், நீங்க எப்படி இந்த அரண்மனைக்குள்ள? ஐயோ, தெரிஞ்சிரும் போலுக்க. குளிக்கலான்னு வந்தேன். அப்ப இங்க எப்படி? குளிக்கணும்னு நினைச்சேன், அதான் அத குளிச்சிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு போத்தர் பண்ணிக்கத கேட்கல. இந்த அரண்மனைக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
அரமணியா? ஐயோ வசமா சிக்கிட்டேனே. என் கண்ணுல இங்க தள்ளி வாயேன். பக்கத்துல வந்தீங்க தொலைச்சிருவேன் தொலைச்சி. இங்க வாயேன். இங்க மறுவ சந்தர்ப்பம் அமையவா போதே. வாயேன். குரங்கு குரங்கு சட்டை பண்ணுனீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி இந்த அரமனைக்குள்ள? சரி, நீ எப்படி அரமனைக்குள்ள? என்கிட்ட கேள்வி கேட்கீங்க. என் டாமிய பார்த்தேன். என் டாமிய பார்த்து தான் வீட்டுக்குள்ள வந்தேன். வந்து பார்த்தா தானே பல ரகசியம் தெரியுது. ஐயோ டாமி யாருமா வெளியில விட்டா? அது வீட்டுக்குள்ள விட சொல்லிருந்தேன். அது வேற ஒண்ணு இல்ல. அப்ப அன்னைக்கு டாமிய தூக்கிட்டு வந்தது நீங்க தானா? ஆமா, அது நீ காப்பாத்துன உசுராச்சே. அதான். அது சரி, அந்த டாமி எப்படி இந்த அரமனைக்குள்ள? அது வந்து நீ பக்கத்துல தான் வாயேன். ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியே என்ன சமாளிக்கிறதுக்கு அப்ப நீங்க என்னமோ இந்த பெருசா மறைச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நான் சொல்றேன்னு எல்லாத்தையும் சொல்றேன்னு. சத்தியமா நான் உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் என்ன இந்த நிலைமையில நீ பாப்ப நானும் நினைச்சு பார்க்கல. அப்போ என்ன இந்த குளத்தை பார்த்ததுக்காக சொல்லலையா? குரங்கு சரி சரி சரி, பார்க்கதே பார்த்துட்ட. கிட்ட தள்ளி வளருது. கொன்ன போட்டுருவேன். நீங்க எப்படி இங்க? உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுல பொண்ணு கேட்டுட்டு சொல்லலாமே நினைச்சேன். என்னது? அது வந்து கிட்ட தள்ளி வாயேன். ஒன்னும் தேவையில்லை. அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா, நல்ல சந்திப்பு இல்ல. ஒரு நல்ல சந்திப்பு இல்ல. அப்படிதான் சொல்லக்கூடாது. இங்க வாடி. நீ அப்படிதான் சொல்லுவ. முடியாது. விடுங்கன்னு சொன்னேன். முடியாது. யார் வீட்டு பார்த்ததுல நீ பாட்டுல உள்ள வந்திருக்கா? திறந்து போட்டா குளிப்பாங்க. என் ரூமு, என் வீடு, திறந்து போட்டு குளிச்ச. நீ வருவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன சொன்னீங்க? அது வந்து இப்ப என்னமோ சொன்னீங்களே, உங்க வீடு, உங்க ரூமு, உங்க பாத்திரமா? ஏ, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து என்னமோ என்கிட்ட மறைச்சிருக்கீங்கல்ல நீங்க. சொல்றேன்டி, நீ எமோஷனல் ஆகாத. நான் சொல்றேன். என் பக்கத்துல வைய, இங்க பாரு. என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னடி பேசுற? அதுதான் ஒண்ணு இல்லடி. என்ன தொடாதீங்கன்னு சொன்னேன். நீ இப்படிதான் சொல்லுவ. அப்படிலாம் ஒண்ணு மறைக்கலடி. நான் சொல்லியதுதானே. என்ன விட்டுங்கன்னு சொன்னேன். முடியாது. என்ன விட போறீங்களா இல்லையா? முடியாது. விடுங்கன்னு சொன்னேன். நான் உண்மையை சொல்லதான் நினைச்சேன். ஆனா உன் பாசம் எங்க எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு மறைச்சிட்ட. என்ன? சரி, நீ பெட்ரூம்ல வெயிட் பண்ணு. நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். சரியா? கோவடி வந்திருக்கா, நான் போறேன். நீங்க என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்கல்ல. ஆனா பெருசா என்னமோ என்ன மறைச்சிட்டீங்க. நான் ஆரம்பத்துல கேட்டேன், உங்களை பார்த்தா மூட்டை தூக்குற தொழிலாளி மாதிரி தெரியலையேன்னு. அப்பெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லி சமாளிச்சிட்டீங்கல்ல. இல்லடி, அது வந்து என்கிட்ட பேசாதீங்க சொல்றேன். போங்க. அப்படிலாம் இல்லடி, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன். போங்க. சரி சரி, 5 நிமிஷம் நீ வெளியில வெயிட் பண்ணு. நான் இப்போ வந்துடும். ப்ளீஸ்ல. முடியாது. அப்ப எனக்கு ஒரு ஆட்சேபணம் இல்ல. நான் வாட்டில குளிப்பேன். நான் போறேன். இல்ல பரவாயில்ல, உள்ளே இரு. நான் உனக்கு ஒரு மாதிரி இருக்குமே தான் சொன்னேன். எரும மாடு, நான் வெளியில நிக்க. அழகி ஏன் வீட்டுக்குள்ள? ஏ, 5 நிமிஷத்துல வந்துடுவேன். வரலதானே இருக்குதே. என்னது, நான் வந்துட்டேன். என்கிட்ட பேச வேண்டாம். நான் ஒன்னும் உங்ககிட்ட மறைக்கல. போய் சொல்லாதீங்க. என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல எல்லா சத்தியம். உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னடி இருக்குது? உங்களை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்கலதான். ஆனா இனி நான் தெரிஞ்சுக்க போறது இல்ல. நான் யாருன்னு சொல்லிதாண்டி. இல்ல, எனக்கு வேண்டாம். நான் எப்படி காதலிச்சேனோ அப்பேற்பட்டவரே இருந்துட்டு போங்க. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. சாரிடி, நான் சொல்லியதானே இந்த இருக்குல்ல அரமனை. எனக்கு எதுவும் தேவையில்லை. நீங்க எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்குள்ள ஏதாவது குழப்பம் வந்துடும். ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. என்னடி இப்படி பேசுற? இல்ல, என்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. உங்களை பத்தி நான் எதையுமே தெரிஞ்சுக்க விரும்பல. என் செல்வாவா இருந்துட்டு போங்க. ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ல, நான் யாரு என்னன்னு. தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்க வைக்கல. இனி நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? ஏன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டுட்டு போவே நினைச்சீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க யாராவும் இருந்துட்டு போங்க. ஆனா ஏதாவது சொல்ற வைக்கன்னு என் மனசை வேதனைப்படுத்தாதீங்க. சாரிடி செல்லல. வேண்டாம், இந்த செல்லமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் போறேன்னு சொல்றேன். ஆமா,
போறேன். ஏற்கனவே எங்க வீட்டுல என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி வந்தேன் உங்களை பார்க்கலான்னு. ஆனா நீங்களும் இனி நான் படிக்க கூட வர முடியாது. நாளையில இருந்து நான் படிக்கவும் வர மாட்டேன். எங்க வீட்டுல நான் படிச்சதெல்லாம் போதும், இனி வருமானம் இல்ல, படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கடைசி இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா இந்த லட்சணத்துல பார்த்திருக்கேன். போங்க. சாரி சாரி, என்னை விட்டு போயிடாத. நீ படிக்கணும் அவ்வளவுதானே. நான் உங்க வீட்டுல வந்து பேசுறேன். நீங்களா? நான் வந்து பேசுறேன். ஒன்னும் தேவையில்ல, நான் போறேன், என்ன விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத ப்ளீஸ் ப்ளீஸ். இதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. என் கூட இரு ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க அம்மா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன். ப்ளீஸ் இங்க இரு. நான் இருக்க மாட்டேன், நான் போறேன். அதனடி போவேன். விட மாட்டீங்களா? விட மாட்டேன். இந்த ரூம் இல்ல, நம்ம வாழ போற ரூம். ஐயோ, நானும் ஒன்னா வாழ போற ரூம், சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போற ரூம். எவ்வளவு கனவு கண்டிருக்கேன் தெரியுமா இந்த ரூம்ல. இங்க வா, நான் உடனே காட்டுறேன். என்ன விட்டுருங்கன்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வா. என்ன விட போறீங்களா இல்லையா? நான் உன்னை விட போறதில்ல. என்ன விடுங்கன்னு சொன்னேன். முடியாது. என்ன விடுங்கன்னு சொன்னேன். முடியாதுடி, அதெல்லாம் முடியாது. நான் கத்துவேன். கத்திக்க. உங்க குரங்கு செடியில வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. நான் உனக்கு குறைச்சிடல பண்ணல. நான் யாருன்னு உனக்கு சொல்ல போறேன். அதான் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். என்ன நான் சொல்லணும்ல உன்கிட்ட நான் யாருன்னு. இங்க பாரு, நீ எனக்கு தெரிஞ்ச பேர் வச்சோ தெரியாம பேர் வச்சோ எனக்கு தெரியாது. உண்மையிலே என் பேர் செல்வாதான். நான் இந்தியாவை நம்பர் 1 தொழிலதிபர். இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரன். காது கொடுத்து கேளடி, வர காது கையடி. தேவையில்ல, நான் எதையும் கேட்க மாட்டேன். நான் சொல்றது கேளடி. பிடிவாத பிடிக்காதடி. என்கிட்ட ஆரம்பத்தை எப்படி பழகுனீங்களோ அப்படியே பழக இருந்தா பழகுங்க. எதையும் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஐயோ, எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்குடி. அதனால தான் நான் இப்படி மாறினேன். எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும். தேவையில்ல. சரி முத என்னங்க, நான் போறேன். கோமதி வந்துருவா, என்ன விடுங்க. முடியாது. முடியாதா? முடியாது. எத்தனை நாள் கண்ணு கண்டிருப்பேன் தெரியுமா. இந்த ரொம்ப கொண்டு கூட்டிட்டு வரணும். என் கனவு ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இன்னைக்கு தானா அமைஞ்சிருக்கு. விட்டுருவேனா என்ன? மரியாதையா விட்டுருங்க சொல்லிட்டேன். முடியாது. விட்டுருங்க சொல்லிட்டேன். விட்டுருங்க. முடியாது. விட்டுருங்க. முடியாது. கடிச்சு வச்சுட்டு போயிடுறேன். மரியாதையா எந்திரிச்சிருங்க. எப்படி கடிக்கன்னு பாக்குறேன்டி. வேண்டாம் வேண்டாம். எப்ப பாரு